காணாமல் போன தடம். இது திண்டுக்கல் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம். மாரிமுத்து என்பவர் இரவு வேலை முடிந்து தன் மிதிவண்டியில் தனியாக வந்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அங்கு ஒரு சிறுமி தனியாக நின்று அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். ஏன் பாப்பா அழுகிறாய் என்று கேட்டதற்கு அந்த சிறுமி, எங்க வீடு அந்த பக்கம் இருக்கு, என்னை கொண்டு போய் விடுங்க என்று கையை நீட்டி காட்டினாள். மாரிமுத்துவும் இறக்கப்பட்டு அவளை தன் வண்டியின் பின்னால் அமர வைத்துக் கொண்டார். சிறிது தூரம் சென்றதும் வண்டி திடீரென பாரம் குறைந்தது போல லேசானது. மாரிமுத்து பின்னால் திரும்பி பார்த்தார். அந்த சிறுமியை காணவில்லை. ஆனால் அன்று பெய்த மழையில் ஈரமான சாலையில் அவருடைய வண்டி சக்கர தடம் மட்டுமே இருந்தது. அந்த சிறுமியேறிய இடத்திலிருந்து வண்டி நின்ற இடம் வரை வேறு எந்த மனித கால் தடமும் அங்கில்லை. மறுநாள் ஊர்க்காரர்களிடம் கேட்டபோதுதான் தெரிந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதே மரத்தடியில் ஒரு சிறுமி விபத்தில் இறந்துவிட்டாள் என்று. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள்.